என்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, 5 பூதங்களை பற்றிய அவற்றினுடைய வடிவம் என்பது முதல் செய்தி. அதில் நிலத்துக்கான வடிவம் என்பது நாற்கோணம் என்று ஆகம நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது. அது நம்ம இன்றைக்கி வீட்டு பத்திரங்கள் அப்படின்னு பதிவு செய்யப்படும் போது நாற்கோண அமைப்பில்தான் பதிவுகள் செய்யப்படுகின்றன. பூமி என்பது உருண்டையாக இருந்தாலும் இடம் மதிப்பீடு செய்கிற பொழுது நாற்கோணம் என்ற அடிப்படையில் தான் பதிவு செய்யப்படுகிறது ஒரு செய்தி. இது நிலத்துக்கு. நீர் என்று சொல்லும் பொழுது அதற்கான வடிவம் அரைச்சந்திர வடிவம் என்று ஆகமம் குறிப்பிடுகிறது. நம்ம அரைச்சந்திர வடிவம் நம்முடைய புத்தகத்தில் இப்படி சரிபாதி போட்டிருக்கிறாங்க. அப்படி போட்டாலும் தப்பில்லை. ஆனால் நாம் விளங்கி கொள்வதற்கு இப்படி சரிபாதி போட்டுக்கொண்டால் எளிமையாக விளங்கிடும். எப்படி அப்படின்னு கேட்டால், நமக்கு கடல் பக்கத்தில் இருக்கிறது. இந்த கரையில் இருந்து கொண்டு எதிரில் இருக்கக்கூடிய கரை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீரினுடைய மட்டம் எவ்வளவு தொலைவு போனாலும் சமமாகவே போகுது. ஆனால் அதே அந்த நீர் கடலில் நீங்கள் நடந்து போக 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 ஆழமாக போகும். எப்போ கரை புலப்பட தொடங்குதோ அங்கே மேலே வந்துடும். அப்போ தண்ணீரானது இப்போ சமமாக நிற்கிது. போக 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 ஆழமாக போய் ஒரு இடத்துல போய் மேலே வந்துடுது. இப்போ குழியாக இருக்கிற இடத்துல தண்ணி குழியாக இல்லை, மேல் பரப்பில். இப்போ குழி இருக்குதுன்னா தண்ணி கீழே இறங்கி இருக்கணுமில்ல, அப்படி இல்லை. அது எப்படி இருக்குது? கீழே போனாலும் மட்டம் மேலே சமமாக தான் காட்டுது. அப்போ தண்ணீரினுடைய வடிவம் என்னன்னு கேட்டால் அரைச்சந்திர வடிவம் என்பதனால அது மேல் பரப்பு எப்போதும் சமமாகவே இருக்கும். நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா தண்ணீரினுடைய மேல் மட்டம் எப்போதும் சமமாக தான் இருக்கும். கீழ்ப்பகுதி மேடு பள்ளமாக இருந்தாலும், அது எப்படி இருந்தாலும் அந்த கீழ்ப்பரப்பை மேலே அது காட்டாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது வீடுகள் கட்டுகிற பொழுது அல்லது இது போல் இப்போ காம்பவுண்டு சுவர் கட்டுறோம் அப்படின்னா, இந்த சுவர் நேராக கட்டுறோமா இல்லையா, சமமாக வருதா இல்லையான்னு நமக்கு கட்டக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டியூப் லெவல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு 10 அடிக்கு ஒரு கல் வைக்கணும் அப்படின்னா இந்த 10 அடிக்கு முன்னாடி ஒரு கல்லை வைப்பாங்க. அடுத்து 10வது அடியில் ஒரு கல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி டியூப் லெவல் போட்டு வச்சு பார்ப்பாங்க சமமாக இருக்குதா. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு கோடும் அந்த கோட்டுக்குள்ளே நீர் கரெக்டாக நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கம்மியாக இருந்துச்சுன்னா கலவையை கொஞ்சம் சேர்த்தி போட்டு கலவையை கொஞ்சம் எடுத்துட்டு அதை சமமாக வைக்கணும். ஏன்னா கண்ணில் பார்க்கும்போது சமமாக இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் சமம் இல்லாமல் போயிடும். அப்போ அது சமமாக இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்டால், நீங்கள் டியூப் லெவல் வைத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம். இன்னும் சில நேரங்களில் ரசம் மட்டும்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு இருக்கும், உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும், ஒரு 2 கோடு போட்டு வச்சுருப்பாங்க. காரையை பூசோம்னே சமமாக இருக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த அந்த ரசமாட்டத்தை இப்படி மேலே வச்சாங்கன்னா 2 கோட்டுக்குள்ளே தண்ணி நின்றுச்சுன்னா நீங்கள் போட்டால் கலவை சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயாவது முன்னப்பின்னு இருந்துச்சுன்னா சரி பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் மேல் பகுதி சமமாக இருக்கா இல்லையான்னு காண்பதற்கு எது தேவைப்படுகிறது? நீர் தான் பயன்படுகிறது. எனவே நீரினுடைய வடிவம் அரைச்சந்திர வடிவம். இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த டீ கடையிலாம் போய் டீ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டம்ளர் இருக்கும். இதை விட இன்னும் பாதி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டம்ளர் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கீழே என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? மொத்தமாக ஊற்றி மேடு மாதிரி பண்ணி வச்சுருப்பான். பார்த்தா கொஞ்சோண்டு ஊற்றுவான், நிறையா இருக்க மாதிரி தெரியும். இப்படி மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான மேடு தெரியுமா என்ன? தெரியாது. ஏன்? அதுதான் அதனுடைய தன்மை. அப்போ தண்ணீர் என்பது மேல் பகுதி எப்போதும் சமமாக தான் இருக்கும்.
கீழே குழியாக இருந்தாலும் மேலே சமமாக தான் இருக்கும், கீழ்ப்பகுதி மேடாக இருந்தாலும் அது சமமாக தான் காட்டும். எனவே நீரின் வடிவம் அரைச்சந்திர வடிவம். அடுத்தது நெருப்பு. நெருப்புக்கு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருந்தாலும் அது எரிகிற பொழுது மேல் நோக்கித்தான் எரியும். நெருப்பினுடைய இயல்பு மேல் நோக்கித்தான் எரியும். நீங்கள் அது எப்படி வச்சா, இப்போ தீக்குச்சி இருக்கிறது இப்படி பத்திரம் இப்படி காட்டினீங்கனாலும் மேல் நோக்கித்தான் எரியும். சரி, அதை தலைகீழாக தான் வைங்களாம் பார்க்கலாம். வைக்க முடியுமா என்ன? கை சுட்டுடும். தலைகீழாக வைக்க முடியாது. சைடில் வேணால் பிடிச்சிக்கலாம். சைடில் பிடிச்சா எப்படி தெரியும்? அந்த மருந்து இருக்கிற பகுதி பற்றி கொண்டு இப்படியே கூம்பு போல் இப்படி மேலே போய் இருப்பதை பார்ப்போம். இப்படி நேராக பிடிச்சிங்கன்னா அதுவும் மேலே தான் இருக்கும். சைடில் பிடிச்சாலும் அது நெருப்பு நீங்கள் சைடில் பிடிச்சிட்டு நெருப்பு இப்படியா இருக்குது இல்லை. அப்போ அது நெருப்பின் தன்மை என்னன்னு கேட்டால் எப்போதும் மேல் நோக்கி இருத்தல். அது மட்டுமல்ல, கீழே எவ்வளவு அகலமாக இருந்தாலும் அது ஒரு புள்ளியில் போய் கூர்மையாக ஒரு புள்ளியில் சேர்ந்து விடும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகின்ற அடுப்பு, இன்றைக்கெலாம் கேஸ் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு காலத்தில் விறகு அடுப்பு பயன்படுத்தணும். விறகு அகலமாக இருந்தாலும் அது போய் ஒரு புள்ளியில் சேரும். இப்போ நம்ம பர்னல் அப்படின்னு வட்டமாக வச்சுருக்குறோம். அது எரிகிற பொழுது கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். பாத்திரங்கள் எதுவும் வைக்காமல் நெருப்பு பற்ற வைத்து விட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் தெரியும். நெருப்பு போய் ஒரு புள்ளியில் முட்டி நிற்கும். பர்னல் வட்டமாக இருப்பதுனால இப்படி பர்னல் இப்படி வளமாக இருப்பதுனால கூம்பு எப்படி இருக்குமோ அதுபோல் அப்படி கூம்பி ஒரு வட்டமாக தெரியும். அப்போ மேல் பகுதி அதான் அங்கே நிற்கிது. நீங்கள் அந்த நெருப்பு எரியும் பொழுது பக்கவாட்டில் கொண்டு கையை வைங்களேன், சூடே தெரியாது. இடது பக்கமோ வலது பக்கமோ அது நெருப்பினுடைய பகுதியில் நெருப்பு தொடரா வரைக்கும் சூடே தெரியாது. பக்கத்துலேயே கொண்டு வைக்கலாம், ஒன்றும் தெரியாது. இப்போ நெருப்பு இந்த இடத்துல அந்த கூர்மை இருக்கிறது. நீங்கள் இங்கே கையை வச்சா சுடும். ஏன்? அது அந்த புள்ளியில் சுட்டு இப்படி கூர்மையாகி மேல் நோக்கி செல்வதனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு சூடு தெரியும். அப்போ நெருப்பின் வடிவம் என்ன? கீழே எவ்வளோ அகன்றிருந்தாலும் மேலே ஒரு புள்ளியில் போய் ஒன்று சேரும். எனவே அதற்கு வடிவம் முக்கோணம். காற்றுக்கு வடிவம் அறுகோணம்னு போட்டிருக்கிறாங்க. அறுகோணம்னு எப்படி போட்டாங்க அப்படின்னு கேட்டால், காற்றுக்கு இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திசையிலிருந்து எதிர் திசைக்கு காற்று செல்லும். கிழக்கிலேருந்து மேற்க போகும், மேற்கிலேருந்து கிழக்க போகும். அதுபோல் வடக்குலேருந்து தெற்கு போகும், தெற்குலேருந்து வடக்கு போகும். இப்படி 4 திசைக்கும் போகும். சரி, இப்போ நமக்கு காற்றாடி என்ன பண்ணுது? மேலேருந்து காற்றை கீழே கொடுக்குது, மேலேருந்து கீழே வரும். சரி, கீழே இருக்கக்கூடிய போர் போட்டு தண்ணி இருக்கிறது, அது எப்படி மேலே வருது? ஒரு மோட்டர் வச்சுருக்குறோம். அந்த மோட்டரை ஆன் பண்ணோம்னா தண்ணி மேலே வருது. எப்படி மேலே வருது? அதில் ஒரு ஏர் கார்னர் டைட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை டைட் பண்ணி வச்சுட்டு மோட்டரை போட்டோம்னா அந்த காற்று தான் தண்ணியை மேலே கொண்டு வருது. காற்று தான் கொண்டு வரும், மறந்துடாதீங்க. கடைக்கு ஜூஸ் குடிக்க போகிறோம், ஜூஸை போட்டாங்க, ஒரு ஸ்டாப் போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாயில் வச்சு அப்படின்னு உரியிறோம். நீங்கள் உரியிறது எதை உரிங்க? காற்றை தான் உரியிறோம். அது உறிஞ்சோன்னே ஜூஸ் மேலே வந்துருச்சா இல்லையா? அப்போ காற்றுக்கு என்ன தன்மை? கீழிருந்து மேலே வரும், மேலேருந்து கீழே போகும். அப்போ நீங்கள் நல்லா 4 திசையில் இந்த பக்கம்ந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும், மேலேருந்து கீழே வரும். அப்போ 4 பக்கம் வருவதனால 4 புள்ளி. மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே வரும். அப்போ மேலே ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி வச்சு 6ஐயும் இணைச்சிங்கன்னா அறுகோணமாச்சு. காற்றுக்கு வடிவம் அறுகோணம், ஆகாயத்துக்கு வடிவம் வட்டம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏன்? படைத்தவனுக்கு தானே தெரியும். ஆகாயத்தை படைத்தவன் அவனுக்கு தெரியாதா டிசைன் என்னன்னு? அதனால் அவன் சொன்னான். ஏன்? நீங்கள் ஆகாயத்தெல்லாம் எதில் பார்க்க முடியாது? கூகுளில் பார்க்க முடியாது. ஏன்? ஆகாயம் பறந்து கிடக்குது. நாம் ஒரு சேட்டலைட் போய் ஆகாயத்தில் ஏதாவது ஒரு புள்ளியில் நின்றுக்கிட்டு பூமி மாதிரி இருக்கிற பந்தைத்தான் காட்டிகிட்டு நிற்கும். இதை பாருங்கள், இங்கே இருக்குது நிலவு இருக்குது, இங்கே செவ்வாய் இருக்குது, அங்கே புதன் இருக்குதுன்னு. சரி, அந்த ஆகாயத்தை கொஞ்சம் காட்டியான்னா அது காட்டாது. ஏன்? ஆகாயம் அதனுடைய எல்லையை
கடந்ததாக நிற்கிது. ஏன் இப்போ நீங்கள் கற்பனையில் வச்சுக்கொள்ளுங்க, பூமி என்கிற பந்து ஆகாயம் என்ற பந்துக்குள்ளே இருக்குதுங்கிற மறந்துடாதீங்க. ஆகாயம் பெரிய வட்டம், பூமி சின்ன வட்டம். பெரிய வட்டத்துக்குள்ளே பூமி என்ற சின்ன பந்து ஒரு வட்டம் இருக்குது பாருங்கள். நாம் இருக்கிற பூமி சின்ன பந்து. இப்படி பூமி போல எண்ணற்ற பந்துகள் சூரியன் என்கிற பந்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. நீள்வட்ட பாதையில் சுற்றுது, ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளாமல் சுற்றுது. இது எல்லாமே சுற்றி வருவதற்கு எது இடம் கொடுத்திருக்கிறதோ அதற்கு பெயர்தான் ஆகாயம். அப்போ ஆகாயம் என்பது என்ன? மிகப்பெரிய வட்டம். இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம்? ஆய்வு கூடங்களில் போய் பாருங்கள். அறிவியல் ஆய்வு கூடங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டத்தை போட்டு சூரியன் என்கிற ஒரு சின்ன பந்தை வச்சு எல்லாம் சுற்றி வர மாதிரி போட்டு இவையெல்லாம் ஸ்பேஸுக்குள் சுற்றி கொண்டு இருக்கிறன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஆய்வு கூடத்தில் பூமி என்கிற பந்து ஆகாயம் என்ற பந்துக்குள் இருப்பதை இன்றைக்கி அறிவியல் காட்டுது. இதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் அருளிய ஆகமத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் நினச்சிக்கிறோம் எதாக இருந்தாலும் சயின்ஸாக சொன்னால் தான் ஒத்துக்குவேன், நீங்கள் சயின்ஸில் சொல்லினா நான் ஒத்துக்க மாட்டேன்னார். உங்கள் சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம், எவ்வளோ காலம் ஆகும் தெரியல. ஆனால் நம்முடைய மெய்ஞானிகள் இவற்றையெல்லாம் தியானத்தின் வழியாக இறைவன் அருளால் கண்டு நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே நமக்கு கவலை இல்லை. நமக்கு நம்முடைய பெருமக்கள் சத்தியத்தை சொல்லியிருக்கிறார், உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஐயமில்லை. எனவே இப்போ ஒரு பாட்டில் சொல்லப்பட்ட செய்தியை இங்கே கொடுத்துட்டார். நிலத்துக்கு நாற்கோணம், நீருக்கு அரைச்சந்திர வடிவம், நெருப்புக்கு முக்கோணம், காற்றுக்கு அறுகோணம், ஆகாயத்துக்கு வட்டம். இது ஒரு பாட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த 5 பூதங்களுக்கும் நிறம் உண்டு, அதற்குரிய எழுத்துக்கள் உண்டு. இந்த எழுத்து என்பது பீஜ எழுத்துக்கள்னு பேர். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நிலம் இருக்கிறது, நிலம் அதிர்வுக்குள்ளாச்சுன்னா ஒரு சப்தம் வெளிப்படும். நிலம் அதிர்ந்துச்சுன்னா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை உற்று நோக்கினால் அந்த எழுத்து ல என்ற எழுத்து. லட்டுக்கு வருது பாருங்கள், அந்த ல என்ற எட்டு. அதுவே நீர் அதிர்வுக்குள்ளாகுமானால் வா என்ற எழுத்து. நீர் அதிர்வுக்குள்ளாச்சுன்னா ஒரு சப்தம் வரும். அப்போ வர ஓசை வா என்கிற ஓசை. அதே நெருப்பு பற்றி அப்படியே காட்டு தீ எரிந்து கொண்டு இருக்குது, காற்று வீசுது, வீசும்போது அந்த ஓசையை குறிச்சிங்கன்னா ர அப்படிங்கிற ஓசை. இந்த முருகப்பெருமான் மீது கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கீங்களா? ரா 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 ரே ரீ ரீ டூ 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 டா டா டி டி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறிப்பது. சும்மா ஏதோ ரா 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 ரீ 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 ரூ 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 டூ 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 டா டா டாடான்னு சொல்லிட்டான்னு நினச்சிக்காதீங்க. அதில் எழுத்து 10ஆம் போச்சுன்னு ஒன்று போட்டு விட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அத்தனையும் அருள் குறிப்புகள். நமக்கு புரியப்படலை, அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஓசை குறிப்பில் ஒரு நுட்பம் சொல்லப்படுகிறது. அது அவங்கவுங்க அனுபவத்தில் காண்க. சரி, எனவே நெருப்பு அதிர்வுக்குள்ளாகிற பொழுது ஏற்படுகிற ஓசை ர என்ற ஓசை. அதே மாதிரி காற்று அதிர்வு உள்ளாகி வீசுகிற பொழுது யா என்கிற ஓசை. ஆகாயம் ஒரு நாள் அதிருமானால், ஆகாயம் அதிருமாயா? அதிருங்கிறது நூல். அதனால் பாரதியார் சொன்னார், உச்சின் மீது வான் இடிந்து வீழ்ந்து வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. இது பாரதியார் பாட்டு. அதுக்கு முன்னாடி அப்பர்சாமி வானம் துலங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் அப்படின்னு ஒரு தேவாரம் இருக்குது. துலங்குதல்னா நடுங்குதல்னு பேர். வானம் நடுங்கினால் என்ன, மண் கம்பமானால் என்ன அப்படின்னு அப்பர்சாமி கேட்ட பாட்டில் வானம் துலங்கும்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ வானத்துக்கு ஒரு நடுக்கம் உண்டு. மண் நடுங்குச்சுன்னா நம்ம நிலநடுக்கம் ஏற்பட்டுடும். ஆகாயம் நடுங்குச்சுன்னா என்னையும் ஆகும்.
நடுங்கும் போது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன் நாம் இருந்தால் பார்த்துக்கிட்டா போகுது. சரிங்களா? அப்படி அதிர்வுக்கு உள்ளாகும் போது வருகிற ஓசை ஆ என்ற ஓசை. இப்போ 5 எழுத்து சொல்லிட்டார். ல வ ர ய அ. இந்த எழுத்துக்கள் 5 பூதம் அதிர்வுக்குள்ளாகும் போது வெளிப்படுகிற எழுத்து அப்படின்ட்டார். சரி, இந்த பூதம் 5க்கும் நிறம் இருக்கிறது. மண்ணுக்கு நிறம் பொன்னிறம், நீருக்குரிய நிறம் வெண்மை, நெருப்புக்குரிய நிறம் செம்மை, காற்றுக்கு நிறம் கருமை, ஆகாயத்துக்கு நிறம் புகை நிறம், நிலத்துக்கு பொன்மை அப்படின்னு பொன்னிறம் கொடுத்துருக்குறாங்க. நிலத்துக்கு பொன்னிறம் கொடுத்துருக்குறாங்களே, இதை எப்படி நாம் நினைவில் வைத்து கொள்வது? சொல் வழக்கில் நம்ம சொல்வது ஒன்றுங்க. ஒரு விவசாயி இருந்தார்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏங்க நம்ம பூமியெல்லாம் எப்படிங்க இருக்குது, மண்ணெல்லாம் எப்படி இருக்குது? பொன் விளையிற பூமியாம்பர். மண் என்பது ஒரு உழவனை போய் கேளுங்க, பொன் விளையும் பூமி அப்படிம்பாங்க. பொன் அப்படிங்கிறது நிறத்தை குறிப்பிடுகிறது. காவிரிக்கு பொன்னின்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? பொன்னியின் செல்வன் சினிமா இல்லைங்க, பொன்னியின் செல்வன் என்று ராசராசனுக்கு பேர். அந்த பொன்னி என்பது காவிரிக்கு பேர். ஏன்? காவிரி பாய்ந்து வளம் தருவது சோழ நாட்டில், அதனால் பொன்னியின் செல்வன் என்று அவனுக்கு பேர். அந்த காவிரியின் படுகையில் தான் கோலாறு இருக்குது, தங்கச் சுரங்கம் இருக்குது. கோலாறு எங்கே இருக்குது? மண்ணில் தானே எடுக்கிறாங்க தங்கத்தை. மண்ணில் சலிச்சு 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 எடுக்குதுங்க தங்கம். தங்கம் தனியாக விளைஞ்செல்லாம் வரல, மண்ணில் தான் எடுக்கப்படுகிறது. அப்போ மண்ணின் நிறம் எது? பொன்னிறம் அப்படின்னு நூல் அருமையாக சொல்லுச்சு. சரி, நீருக்கு நிறம் வெண்மை, நீரின் நிறம் வெண்மை. ஆனால் கடலை போய் பார்த்தா ப்ளூ கலராக இருக்குது. எப்படிங்கன்னாரு, அது வெண்மையானது தான். ஆகாயத்தின் நிறத்தை அதை வாங்கி கொடுப்பதுனால உங்களுக்கு தோற்றம் அப்படி தெரியுது. அது உண்மையிலேயே அது நீல நிறமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரம் கொண்டு போய் முகந்து எடுத்து பாருங்கள், ப்ளூ அதில் தெரியுதான்னு பாருங்கள். அதில் வெள்ளை தான் தெரியுது. அது ப்ளூவாக இருந்தாலும் முகந்து எடுத்த போதும் ப்ளூ தானே தெரியணும், இப்படி தெரியல. அப்போ கடல் பரப்பு ஆகாயத்தினத்தை உள்வாங்கி நிற்பதுனால அது வெண்மையாக தெரியாமல் நீல நிறமாக தோன்றுகிறது. நாமளும் புவியியல் படிக்கும்போது நதிகளை ப்ளூ கலரில் தான் குறிக்குன்னு வாத்தியார் சொல்லி கொடுத்தார், வெள்ளைக்கடலில் குறிக்க சொல்லலை. ஏன்? அவருக்கு சைவ சித்தாந்தம் தெரியாததுனால சொல்லிட்டேன். நாமெல்லாம் நதிகள்னால் ப்ளூ கலர் தான் கோடு போடணும், ஏரி இருந்தால் ப்ளூ கலர் தான் ஷேட் பண்ணி காட்டணும், அப்போ தான் இது ஏரி அப்படின்னு நாமெல்லாம் படித்தோம். இப்போ தான் தெரியுது அதெல்லாம் பொய்யா போச்சே அந்த படிப்பு. இன்றைக்கி இதை படிச்சுட்டு அங்கே போயிருந்தோம்னா நாம் ஒழுங்காக வெள்ளையில் போட்டு காட்டியிருக்கலாம். வாத்தியார் ஏன்டா வெள்ளையில் போட்டால், எங்கள் சைவ சித்தாந்த நீருக்கு வெள்ளை தான் சார் சொல்லுது, நீங்கள் ப்ளூ சொல்கிறீங்க, பொய் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தெரியாமல் போச்சே, ஒன்றும் பண்ண முடியாது. அது அங்கே அப்படி தான் கடந்து வந்துட்டோம். சரி, எனவே நீரின் நிறம் வெண்மை, நெருப்புக்கு நிறம் சிவப்பு. யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஏன்? பற்றிக்கிட்டு எரியும் போது பார்க்குற சிவப்பாக எரியுது இல்லவா? அதனால் அது நெருப்பு என்பது சிவப்பு நிறம். சரி, அடுத்து காற்றுக்கு நிறம் கருமை. இங்கே தான் டவுட்டே வருது, காற்றுக்கு நிறம் உண்டா? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, காற்றுக்கு நிறம் இருக்குங்கிறீங்க சார். இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இதை எப்படி நிரூபிப்பது அப்படின்னு முன்னையினா கஷ்டம். ஏன்? நான் சொல்கிறேன், நம்பித்தான் ஆகணும். இப்போ அப்படிலாம் இல்லை தம்பி, வேறு ஒன்றும் வேண்டாம். நீ தொலைக்காட்சியில் எப்போவாவது குறைந்த அளவு காற்றழுத்த மண்டலம் உண்டாகி இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு செய்தி சொல்லுவான் இல்லையா, வானிலை அறிக்கை. அப்படி சொல்லும்போது கவனித்து பாருங்கள், சேட்டலைட் பிக்சர் போட்டு அப்படியே ஒரு இடத்துல கரேன்னு அது காட்டும். ஏன்? அங்கே தான் காற்றழுத்த மண்டலம் உண்டாகி இருக்கிறது. ஏன்? அந்த காற்றின் நிறத்தை சேட்டலைட் பிக்சர் காட்டுது கருமை என்று. இப்போ நினச்சி பாருங்கள், இந்த சேட்டலைட்டு விடாத காலத்திலேயே காற்றுக்கு நிறத்தை கண்டுபிடிச்சு சொன்னாலும் நம்மால். நீங்கள் சேட்டலைட்டு பல கோடி ரூபா செலவு பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி அதை எடுத்து, நேற்று மழை வருணுச்சு, நேற்று வெயில் அடிக்கணுச்சு, சேட்டலைட் பிக்சரு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி குளிர்ச்சியாக இருக்குனுச்சு, வெயில் அடிக்குது. இதாங்க சேட்டலைட் பிக்சருடைய ரிசல்ட்டு.
நேற்று வானிலை அறிக்கை கேட்டவங்களுக்கு தெரியும், இன்று வெயில் இருக்கும்னுச்சு. நேற்று அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி சொல்லுச்சு மழை வந்தாலும் வரும்ச்சு, அடிக்குது வெயில். அப்போ வானிலை அறிக்கை என்ன ஆகும்? பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் நம்ம நூல் என்றைக்கு சொல்லுவது பொய்யே கிடையாது, மெய்யத்தான் சொல்லும். ஏன்? இது மெய்கண்டார் சொல்கிறார் இல்லையா, அதனால் மெய்யாத்தார். பொய் சொல்கிறவராக இருந்தால் பரவாயில்ல, பொய் கண்டவங்க சொன்னால் பொய் தான் சொல்லணும். இது மெய்கண்டார் சொல்வது, எனவே மெய் தான் சொல்லும். எனவே காற்றின் நிறம் கருமை. அடுத்து ஆகாயத்துக்கு புகை நிறம் பேர், புகைமை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறம். இப்போ அதனுடைய வடிவம் சொல்லிட்டாரு, நிறம் சொல்லிட்டாரு, எழுத்து சொல்லிட்டார். அடுத்தது அவற்றுக்கு அடையாளம் சொல்லுகிறார். ஏங்க இப்போத்தானே சொன்னீங்க அதுக்கு நாற்கோணம் முக்கோணம்னு. ஐயா, அது வடிவம். வடிவம் என்பது வேறு, அடையாளம் என்பது வேறு. எனக்கு வடிவம் அடையாளம் வேறா என்ன? ஆம், ரெண்டும் வேறு தான். இந்தியாவினுடைய வடிவம் வேறு, இந்தியாவின் அடையாளம் வேறு. இந்தியாவின் வடிவம் எப்படி இருக்கும்? 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் இமயமலையை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வி போன்ற வடிவத்தில் போய் அப்படியே மேலே போய் அப்படி போய் இருக்கு. இது இந்தியாவின் வடிவம். சரி, இந்தியாவின் நிறம் மூவண்ணக் கொடி. ஒரு காவி நிறம், ஒரு வெள்ளை நிறம், ஒரு பச்சை நிறம், 3 சேர்ந்து இருக்குதா? இதுதான் இந்தியாவினுடைய வண்ணமாக பேசப்படுகிறது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு வண்ணம் இருக்கிறதா? மூவண்ணக் கொடி. அதான் இந்தியாவின் வண்ணம். ஆனால் அதுக்கான வடிவம் அது வேறு. ஆக வடிவம் வேறு, வண்ணம் வேறு. அதுக்கு இப்போ வண்ணம் அப்படிங்கிறது நிறம்னு பேர், வடிவம் என்றால் சிம்பல்ஸ்னு பேர். சிம்பல்ஸ் இது நீங்கள் மருத்துவத்துறைக்கு ஒரு சிம்பல் இருக்குது, வழக்கறிஞர் ஒரு சிம்பல் இருக்குது, பொறியாளர்னா ஒரு சிம்பல் இருக்குது, தமிழ்நாடு அரசுனா ஒரு சிம்பல் இருக்குது, இந்திய அரசுனா ஒரு சிம்பல் இருக்குது. இந்திய அரசுனா சிங்கம் போட்டு 4 பக்கம் சிங்கம், ஒரு தலை தெரியாது, 3 தலை தான் தெரியும். இந்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கத்தலை போட்டு 3 பக்கம் இப்படி போட்ட மாதிரி இருக்குது, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படி போட்டு வச்சுருக்கிறோம். அதே தமிழ்நாடு அரசுனா ஒரு கோபுரத்தை போட்டு ஒரு வட்டத்தை போட்டு தமிழ்நாடு அரசுன்னு வச்சுருக்கிறோம். இது தமிழ்நாட்டின் சிம்பல், அது இந்தியாவின் சிம்பல். சிம்பல் வேறு, வடிவமைப்பு என்பது வேறு. இது புரிஞ்சுக்கிட்டால் நிலம் நீர் நெருப்பு காற்றின் வடிவம் என்பது வேறு, அதன் சிம்பல் வேறு. அப்போ நிலத்துக்கு எது வடிவம்? வஜ்ரம். சிம்பல்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா அதனுடைய குறியீடு, நிலத்துக்கான குறியீடு வஜ்ரம். வஜ்ரம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆமாய்யா, சிமெண்ட்டு கம்பெனிக்கு பேர் வஜ்ரம் சிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இல்லை. வஜ்ரம் என்பது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது எப்படின்னா உறுதிப்பாட்டை தரக்கூடிய பொருள். அதனால தான் இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வஜ்ரத்தை வாங்கி பொடி பண்ணி கலந்து அடிப்பாங்க. ஏன்? அந்த நிறம் அந்த சுவற்றில் ரொம்ப நாளைக்கு நிற்கணுங்கிறதுக்கு, உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு வஜ்ரம் கலக்கப்படுது. அதனால் வஜ்ரம். இந்த வஜ்ரம் என்பது முருகப்பெருமான் கையில் இருக்குது, வஜ்ரம் என்கிற ஆயுதம். சரிங்களா? இந்திரன் கையில் வஜ்ராயுதம் உண்டு. அதனால் வஜ்ரம் என்பது ஒரு ஆயுதம். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஒரு யா என்ற எழுத்தை மேலையும் கீழையும் சேர்த்து ஒரு கோடு போட்டால் எப்படிமோ அப்படி இருக்குதுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. இப்படி திரிசூலம் இருக்கு இல்லைங்களா, திரிசூலத்தை அப்படி போடும்போது இப்படி போட்டு இப்படி போட்டிருப்போம். அதுவே நேர் கீழே ஒன்று போட்டிங்கன்னா அதுதான் வஜ்ராயுதம். கோயிலுக்கு போனால் முருகப்பெருமான் கோயிலில் போய் துவாரபாலரை கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆம், இதுதான் வஜ்ராயுதம். அது உறுதியை குறிப்பது என்பதனால, நிலம் உறுதியாக இருப்பதனால தான் நம்மளெல்லாம் தாங்கி நிற்கிது. நம்ம உட்கார்ந்துருக்குது எது மேலே உட்காந்துருக்குறோம்? சேர் மேலே உட்காந்துருக்குறோம். சேரை எது தாங்கி இருக்குது? நிலம்தான் தாங்கி இருக்குது. அது ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி தான் உட்காந்துருக்க முடியுது. இந்த சேரை தூக்கிட்டு போய் கடலை போட்டு வங்கக்கடலை உட்காரலாமா? போட்டோன்னே என்ன ஆயிரும்? அது உள்ளே போயிடும். அப்புறம் எங்கே போய் உட்கார்றது? ஒருவேளை கட்டி வேணால் போட்டு உட்கார வச்சோம்னா மொத்தமாக உள்ளே போயிடும் நம்ம. அப்போ தண்ணீருக்கு என்ன ஆற்றல் இல்லை? தாங்குகிற ஆற்றல் இல்லை. நிலத்துக்கு தான் தாங்குகிற ஆற்றல் இருக்குது. எனவே சேரை போட்டையும் தாங்கிச்சு, நம்ம உட்காந்துனையும் தாங்குது. அப்போ நிலம் தாங்குகிற தன்மையுடையது அப்படிங்கிற குறிப்பு. அதனால் உறுதிப்பாட்டை குறிப்பதற்காக வஜ்ரம். நாங்கள் நீருக்கு என்ன தன்மை?
அதுக்கான குறியீடு என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரை. நீருக்கான சிம்பல் தாமரை, நீர். அதனால தான் திருமால் பார்க்கடலில் இருக்கிறாரு, தாமரை பூவில் இருக்கிறார். தாமரை கண்ணன் பாம்பு படுக்கையில் இருக்கிறாரா? ஆமாம். அவர் கையில் என்ன இருக்குது? தாமரை இருக்குது. அவருக்கு பேர் தாமரை கண்ணன்னு பேர். நீரோடு சம்பந்தப்பட்டு இருப்பதுனால அவர் இருக்கிற இடம் பார்க்கடல். கடல்னாவே தண்ணி தானே, எனவே பார்க்கடலில் இருக்கிறார் அதுக்கு பேர் ஸ்ரீவாரின்னு பேர். வாரினா கடல், ஸ்ரீ என்றால் திருமகள்னு பேர். திருப்பார்க்கடல், ஸ்ரீவாரி அப்படின்னா திருப்பார்க்கடல்னு பேர். சரி, அப்போ திருமாலுக்கு நீருக்குரிய கடவுள் திருமால், அவருக்குரிய அடையாளமாக இருப்பது. அதனால தான் அடுத்து அந்த பேரை போட்டார். எனவே தாமரை என்பது தண்ணீருக்கான அடையாளம். நெருப்புக்கு அடையாளம் சொஸ்திகம். இந்த விநாயகர் கையில் போட்டுப்பாங்க, சொஸ்திகம் புத்தகத்துலையும் இருக்குது. அடுத்தது காற்றுக்கு 6 புள்ளி. முன்னே நம்ம மேலே கீழே எல்லாம் போகும் என்பதனால் 6 புள்ளி. ஆகாயத்துக்கு அமுதத்துளின்னு போட்டுக்கிறாங்க. அது என்ன அமுதத்துளி? மேலிருந்து வருகிற மழை நீர் எப்படி வந்து நிலத்தில் விழுகிறதுன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்பகுதி அகன்று மேலே ஒரு சின்ன புள்ளி போல் இருக்கும். இதை எப்படி பண்ணலாம்? நம்ம கையை தண்ணிக்குள்ளே நல்லா நனைத்து அப்படியே இப்படி எடுத்து வச்சு பாருங்கள். தண்ணி ஒழுகிய பிறகு விரல் வழியாக ஒழுகிற நீர் விரலை ஒட்டிக்கிட்டு கீழே விழும். இந்த ஒட்டிக்கிட்டு விழும்போது கீழே கொஞ்சம் அகன்று இருக்கும், கையை தொட்டது சின்னதாக இருக்கும். அதுதான் அமுதத்துளின்னு பேர். மழை மேலேருந்து விழுவது அமுதத்துளி தானே, அப்படியே ஒரு சொட்டு சொட்டாக தானே விழுகுது. அப்படி விழுகிற மழை நீர் இவ்வாறு தான் விழுகிறது என்பதனால ஆகாயத்துக்கு அடையாளம் அமுதத்துளி என்று பெயர். நீருக்கு அமுதம் என்று பெயர். திருக்குறளில் காண்க. திருக்குறள் அப்படி தான் சொல்லுது, அமுதம் என்று தண்ணீருக்கு பேர் சொல்லுகிறது. சரி, இப்போ இது அடையாளத்தை பற்றி பார்த்தோம். நிலத்துக்கு அடையாளம் வஜ்ரம், நீருக்கு அடையாளம் தாமரை, நெருப்புக்கு அடையாளம் சொஸ்திகம், காற்றுக்கு அடையாளம் 6 புள்ளி, ஆகாயத்துக்கு அடையாளம் அமுத துளிகள் அப்படின்ட்டார். சரி, இந்த 5க்கும் 5 கடவுள் இருக்கிறாங்க. நிலத்துக்கு கடவுள் திருமால் பிரம்மன், நீருக்கு கடவுள் திருமால், நெருப்புக்கு கடவுள் உருத்திரன், காற்றுக்கு கடவுள் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு கடவுள் சதாசிவன். இந்த 5 பேருக்கு 5 தொழில். பிரம்மா படைப்பார், திருமால் காப்பார், உருத்திரன் அழிப்பார், மகேந்திரன் மறைப்பார், சதாசிவன் அருள்வார். அது இங்கே போடலை, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நான்முகன் படைப்பார், அவருக்கு தொழில் படைத்தல், திருமால் காத்தல், உருத்திரன் அழித்தல், மகேஸ்வரன் மறைத்தல், சதாசிவன் அருளல். இந்த 5 பேருக்கு 5 தொழில். ஒரே ஆள் 5 வேலை செய்ய மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை தான் செய்வாங்க. பிரம்மா படைக்கிறது மட்டும்தான் வேலை, திருமாலுக்கு காத்தல் மட்டும்தான் வேலை, உருத்திரனுக்கு அழித்தல் மட்டுமே வேலை. மறந்துடாதீங்க, உருத்திரன் என்பவன் வேறு, சதாசிவன் என்பது வேறு, மகேஸ்வரன் என்பது வேறு, நாம் கும்புற சிவபெருமான் வேறு. எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மயக்கம் தீர்ற வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால் நமக்கு நம்ம நூல் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் வணங்குகிற பெருமான் சிவபெருமான், உருத்திரன் அல்ல. உருத்திரன் அழிக்கும் தொழிலுக்கு மட்டும்தான் தலைவர். நாம் கும்புற சாமி 5 தொழிலுக்கு தலைவர். மறந்துடாதீங்க, நாம் கும்புற சிவபெருமான் 5 தொழில் தலைவர்னு பேர். அவங்கெல்லாம் ஒவ்வொரு துறைக்கு தலைவர்கள். நாம் கும்புற சாமி 5 தொழிலுக்குமான தலைவன். அதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய மயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உருத்திரனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு நினச்சி மயங்கினு. அதனால தான் சிவபெருமானா அழிக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு சொல்லி பயமுறுத்தியே பக்கம் போகாமல் வச்சுட்டாங்க. நாமளும் அதை கேட்டு ஆமாயா சிவபெருமானா அழிப்பார். எதையா அழிப்பாருன்னு தெரியாமல் அவனும் சொல்லலை, நாமளும் கேட்கல. அழிப்பார்னு சொல்கிறீங்களே, எதை அழிப்பார்னு கேட்கணுமா இல்லையா? நாம் எங்கே கேட்டோம் அதை? அவர் அழிப்பார்னு சொன்னோன்னே இங்கேயே நடுக்க வந்துருச்சு. ஐயோ, இந்த சாமி வேண்டாம்ப்பா நமக்கு அப்படின்னு. இருங்க, எதை இங்கே அழிப்பார் அப்படின்னு கேட்டுருந்தான். அவர் அழிப்பாரியா, அவ்வளோதான். எதை அழிப்பார் என்ன அவனுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவான்.
நீங்கள் கொஞ்சம் நல்லா இந்த நூல்லாம் படித்து சொன்னால் நீங்கள் பிறவிதோறும் செஞ்சு வச்ச பாவத்தையெல்லாம் அழிக்கிறவங்க. அவன் தான் பாவநாசன். அவனுக்கு பேர் என்ன? பாவநாசன். பாவத்தையெல்லாம் நாசம் பண்ணுறாள். அப்புறம் பாவத்தை நாசம் பண்ணாமல் இப்போ நான் டெபாசிட்டாக பண்ண முடியும் நினச்சி அப்படிப்பட்ட ஒரு ஆளை கும்பிடாமல் யாரையும் கும்பிடுவது? பாவநாசா பாவநாசா பசுபதி. அவனை எப்படிலாம் நம்ம பெருமக்கள் கொண்ட பாவநாசா என் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். அடைக்கல நம்முடைய வாழாப்பத்தில் மணிவாசகர் சொல்ல பாருங்க, பாவநாசா உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். இப்போ இறைவனுக்கு பாவநாசன்னு பேர். பதிகங்களில் அப்புறம் சாமி பாவநாச திருப்பதிகம்னே ஒன்று பாடியிருக்கிறார். பற்றற்றார் சேர் பழம்பதியை பாசு நிலாய பவளத்தை. இந்த பதிகத்தில் கடைசி பாடல என்பார் பாவ நாசமே. அவர் அருள் சரி பாவம் நாசம்னார். பாவமெல்லாம் நாசமாக போகணும்னா இந்த பசுபதியை கும்பிட்டாதான் பாவம் நாசமாக போகும். நீங்கள் அவரை கும்பிடாம விட்டுட்டா பாவம் அப்படியே தான் இருக்க முடியும், நாசமாகாது. இப்போ அழிக்கும் கடவுள்னா எதை அழிப்பார்? எதை அழிப்பார்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் செய்த பாவங்களையெல்லாம் அழிப்பவன். அதனால் அவனுக்கு உருத்திரன் உருத்திரன் வேறு, சிவபெருமான் வேறு. நாம் கும்பிட்ற சிவபெருமான் 5 தொழிலினுடைய தலைவர். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக சொல்லணும்னா, ஒரு கல்லூரி இருக்கிறது, ஒரு அரசு கல்லூரி இருக்குதுங்க. அதில் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ் துறை, அறிவியல் துறை, அக்கௌண்ட்ஸ் துறை அப்படின்னு 5 துறைக்கு ஒரு ஹெச்ஓடி இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெச்ஓடி இருப்பார். அதுக்கு 5 பேர்த்துக்கு மேலே ஒரு பிரின்சிபல் இருப்பாரா இல்லையா? நாம் பிரின்சிபலில் கும்பிட்றாள், மற்றவங்களாம் ஹெச்ஓடி கும்பிட்றாள். அதை மறந்து நான் யாரை கும்பிட்றேன் தெரியுமா? மொத்தத்துக்கு ஹெட்டை கும்பிட்டுருக்கிறேன். எனவே நான் கும்பிடுவது சிவபெருமானை, நீங்கள் கும்பிடு உருத்திரனை. உருத்திரனும் சிவபெருமானும் ஒன்றல்ல. என்னையா இப்படி சொல்லி போட்டீங்க, நாங்கள்லாம் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு இடம் உங்களுக்கு சொல்கிறேன், எடுத்து பாருங்கள். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். அந்த மூவர் யாருன்னு தேடுங்க. 2 பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திருமால் பிரம்மன். 2 பேரும் தேடினாங்க, கிடைக்கல அந்த சாமி. இவரும் தேடினார்னு இன்னொரு ஆளை சொன்னார். 2 பேர்த்தோட 300 ஆளை சேர்த்துக்கிட்டார். மூவரும் அருகிலர். இந்த மூவர் யார்? திருவாசக உரையில் காண்க, எடுத்து படிங்க. மூவர் யாருன்னு அங்கே ஒரு இடம் மட்டும் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறார். மூவரும் 33 தேவரும் காணா சிவபெருமான். மூவரும் காணா சிவபெருமான், 33 காணா சிவபெருமான், தேவரும் காணா சிவபெருமான். அப்படிப்பட்டவர் நமக்காக மாவேரி வையகத்தே வந்தெளிந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். உன்ட்ட இன்பம் பெருகி நிற்குமியா. ஏன்? அவன் தான் நமக்காக குதிரை சேவனாக வந்திருக்கிறான். மாவேரி வையகத்தே வந்தெளிந்த வார்கடல் வந்திக்க. அவனை கும்பிட 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 இன்பம் மிகும். அவனை கும்பிட்டா இன்பம் மிகும். திருவாசன் சொல்லுதே, கும்பிடணுமா இல்லையா? சரி, அப்போ இறைவன் என்கிற அவன் உருத்திரன் வேறு, சிவபெருமான் என்பவன் வேறு. அப்பர் சுவாமி ஒரு தேவாரத்தை சொல்கிறாங்க. கோன் என்று பல கோடி உருத்திரர் தொழும் மறைக்காட்டுரை மைந்தா. தெளிவாக சொல்ல, கோன்னா தலைவன். தலைவா தலைவா என்று பல கோடி உருத்திரர்கள் தொழுகிறாங்களாம் மறைக்காட்டு பெருமான. கோன் என்று பல கோடி உருத்திரர் தொழும் மறைக்காட்டுரை மைந்தா அப்படின்னு அப்பர் சுவாமி எடுத்து காட்டார். எனவே மறந்துடாதீங்க, உருத்திரன் என்பவன் வேறு, சிவபெருமான் என்பவர் வேறு அப்படின்னு நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. சரி, இந்த 5 பேர்த்துக்கு 5 தொழில். பிரம்மாவுக்கு படைத்தல், திருமாலுக்கு காத்தல், உருத்திரனுக்கு அழித்தல், மகேஸ்வரனுக்கு மறைத்தல், சதாசிவத்துக்கு அருளல். சரி, இந்த 5 பொருள் இருக்குதே, நிலம் நீர் நெருப்பு காற்று, இதற்கு 5க்கும் குணம் உண்டு, தொழில் உண்டு. இந்த நிலத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு தொழில் இருக்கிறது. நிலத்துக்கு என்ன குணம்? தாங்குதல்.
நம்மை தாங்குவது அதனுடைய தொழில். அதுக்கு என்ன அதனுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய குணம் கடினமாக இருப்பது, அதனுடைய தொழில் நம்மை தாங்குதல். எனவே கடினமாய் தரிக்கும் பாட்டில் இருக்குது, கடினமாய் தரிக்கும். கடினம் என்பது குணம், தாங்குதல் அதனுடைய தொழில். நீருக்கு வந்துட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், பதமாக்கும். தண்ணீரின் இயல்பு குளிர்ச்சி, அது அதற்குரிய குணம். அது என்ன செய்யும்? ஒரு பொருளை பதப்படுத்தும். ஒரு பொருள் பதப்படுத்துவதற்கு தண்ணீர் இன்றியமையாதது. எனவே நீர் அதனுடைய குணம் என்பது குளிர்ச்சி, அதனுடைய தொழில் பதமாக்குதல். நெருப்புக்கு வந்துட்டிங்கன்னா சுடும், அது குணம். சுட்டு அதனுடைய தொழில் என்ன? ரெண்டாக இருப்பதோ ஒன்றாக்கும். நெருப்பு தான் ரெண்டை ஒன்றாக்கும். ரெண்டு பொருளை ஒன்றாக்குற ஆற்றல் எதுக்கு உண்டு? நெருப்புக்கு உண்டு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வீட்டு சாம்பார் வைக்கும்போது காண்க. வச்சா பார்த்துக்கலாம். வைப்பீங்களா? சரி, வைக்கிறவங்க பார்த்துக்குங்க. ஏன்? தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சோம்னா கலரெல்லாம் ஒன்றாகி போய் கடைசியில் உப்பு எங்கே போச்சுன்னு தெரியல, மஞ்சத்தூள் எங்கே போச்சுன்னு தெரியல, மிளகாத்தூள் எங்கே போச்சு. ஏன்? எல்லாம் ஒன்றா போய் சாம்பாருங்கிற பேர் பிடிச்சி நிற்கிது. ஏன்? அதனால தான் நெருப்பு சுட வச்சோம்னா எல்லாத்தையும் ஒன்றாக்கிடும், இல்லைங்களா? இப்போ நம்ம பொதுவாக மாவு இருக்குது, 2 வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் இருக்குதுங்க. மாவை தோசை அப்படியே கல்லில் ஊற்றி விட்டுட்டு 2 வெங்காயத்தை அப்படியே போட்டு வச்சு அடுப்பை பற்ற வச்சோம்னா ஒன்றாயிருது. ஒருவேளை அடுப்பு பற்ற வைக்காமல் மாவு மட்டும் ஊற்றி மிளகாயம் அப்படியே வெங்காயத்தை மட்டும் போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா என்னவாக இருக்கும்? அப்படியே தான் நிற்கும், ஒன்றாகாது. அப்போ நெருப்புக்கு என்ன வேலை? 2 பொருளும் ஒன்றாக்குற வேலை இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ சுட்டு என்ன பண்ணும்? ஒன்றாக்கும். நெருப்பின் தன்மை சுட்டு ஒன்றாக்குதல். அப்போ சுடுதல் அதனுடைய குணம், ஒன்றாக்குதல் அதனுடைய தொழில் அப்படின்றார். காற்றுக்கு என்ன வேலை? சலித்து திரட்டும். அதனுடைய சலித்தல் காற்றின் குணம், அதனுடைய தொழில் திரட்டுதல். அப்படி இப்போ இங்கே குப்பை கிடக்குதுங்க, ஒரு காற்று அடிச்சுதுன்னா அங்கங்கே கிடக்கு குப்பையெல்லாம் ஒரு பக்கமாக திரட்டிடும். திரட்டி என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டில் கொண்டு போய் போட்டுரும். சந்தோஷமாக இருக்கும். ஏன்? அங்கே தானே கொண்டு போய் போட்டுச்சு. அதுவே சாயந்தரம் காற்று அடித்து நம்ம கொண்டாந்து போட்டுச்சுன்னா எந்த காற்று பார்த்தியா கொண்டை இப்போ தான் கூட்டினா குப்பை கூட நம்ம வீட்டில் போட்டுச்சே, நம்ம வீட்டுது பக்கத்து வீட்டுக்கு போட்டால் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அது அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைங்களா? மொத்தத்தை காற்றின் வேலை சலித்து திரட்டுதல். சரி, ஆகாயத்துக்கு என்ன அது? அதனுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்கும், அனைத்திற்கும் இடம் கொடுக்கும். இதுதான் பட்டியல் இருக்கிற செய்தி. இதை பூரா பாட்டில் படிக்க போகிறோம். இப்போ நான் பாட்டை படிச்சுக்கிட்டே வரப்போகிறேன், கவனிச்சுட்டே வாங்க. இப்போ நம்ம முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாரு? 6 தத்துவம் ஏது? 4வது பாட்டிலேருந்து இப்போ படிக்கணும். 3 பாட்டு ஏற்கனவே படிச்சுட்டோமுங்க, 4வது பாட்டிலேருந்து படிக்கணும். அட்டவணை படித்ததுனால கொஞ்சம் எளிமையாக கடந்து போகலாம், பாருங்கள். நாற்கோணம் பூமி புனல் நன்னும் மதியின் பாதி, ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம் ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் ஊற்று. இந்த பாட்டில் நிலத்துக்கு நாற்கோணம், நீருக்கு அடுத்து சொல்லக்கூடியது பார்க்கும்போது நீர் நன்னும் மதியின் பாதி, அனலுக்கு முக்கோணம் எப்போதும் அப்படின்றார். காற்றுக்கு அருகோணம், கால் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். இங்கே செய்யுள்ள கால் என்பது காற்றை குறிக்கிறது. ஆகாயம் வட்டம். இது வரைக்கும் நாம் அங்கே அட்டவணையில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வரி கொடுத்துருக்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று. இப்போ இது மட்டும்தான் நமக்கு விளக்கமாக வேணும். இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற 5ம் சேர்ந்து தான் நமக்கு உடம்பாக வந்திருக்கிறதுங்கிறார். ஆன்மா ஒரு காயம், காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கிறோமா? ஆம், பழைய பாட்டு. இளைஞர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க, பழையவங்க கேட்டிருப்பான். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான். அப்போ காயம்னா உடம்புன்னு பேர். அப்போ இந்த காயம் என்பது என்ன? 5 பொருளால் சேர்ந்தது இந்த காயம்.
நெக்கிளையு காயம். மணிவாசு, நெக்கு இலையு காயம், உன்னை நினச்சா உருக மாட்டேங்குது அந்த உடம்புங்கிறார். நெக்கிளையு காயம் கீறுகின்றிலை அப்படின்னு மணிவாசகர் கதறார். எனவே காயம்னா உடம்பு அப்படிம்பாங்க. அதனால் காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக, அப்பர் தேவாரம். காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமளி லிங்கமாக, நேயமே நெய்யும்பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்று அவி காட்டினோம் என்று அப்பர் காயம் என்ற சொல்ல உடம்புக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதனால் காயம், ஆன்மா ஒரு காயம், இவற்றால் உற்றுனார். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் புத்தகத்தில் அப்படியே கீழே பாருங்கள், அந்த 2வது பத்தி, உங்களுக்கு முதல் பத்தி எக்காலத்தின்னு ஒன்று இருக்குது, எப்போதும் 2வது பத்தி. 3வது பத்தி பாருங்கள், ஒரு தொல்காப்பிய சூத்திரம் கொடுத்துருக்கிறார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். நம்முடைய தொல்காப்பியத்தில் மரபியல் என்ற ஒரு தலைப்பில் 89வது சூத்திரம் உலகம்னா என்னன்னு தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்லியிருக்க பாருங்க, 5ம் சேர்ந்த கலவை தான் உலகம்னர், 5ம் கலந்த மயக்கம் உலகம். இப்போ உலகம் என்பதற்கு தொல்காப்பியர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இந்த 2 வரியை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா 5ம் சேர்ந்த மயக்கம் உலகம். இதே திருவள்ளுவர்கிட்ட போனீங்கன்னா நிர்மா சொன்னார், சுவை ஒளி உரு ஓசை இவை 5ன் வகை தெரிவானுக்கே உலகுனர். இந்த 5 சொல்லாமல் அவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை 5ன் வகை தெரிவானுக்கே உலகுனர். அப்போ திருவள்ளுவர் சொன்னதும் தொல்காப்பியர் சொன்னதும் வேறையாயா? இல்லை, ஒன்று தான். இவர் தூளபூதமாகி அஞ்ச சொன்னார், அவர் சூக்கும பூதமாகி அஞ்ச சொன்னார். இந்த நிலம் நீர் போன்ற 5ம் தோன்றுகிற மூலப்பொருள் சுவையொளி ஊறு ஓசை நாற்றம். எனவே 5ம் சேர்ந்தது தான் உலகம். அந்த 5ம் தெரிந்தவன் தான் உலகத்தை வெல்ல முடியும்னார். இங்கே 5ம் கலந்த மயக்கம் உலகம். அந்த 5ம் தெரிஞ்சு தான் உலகத்தை வென்று விடலான்னார். 2 பேரும் ஒரே தளத்தில் தான் சொல்கிறாங்க. செய்தி என்னன்னு கேட்டால், உலகம் என்பது 5ம் கலந்த மயக்கம். இந்த உலகத்தை வெல்லணும்னா சுவையொலி ஊறு ஓசை நாற்றுன்னு ஒன்று இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கிட்டால் வெல்லலான்னார். அது இதனுடைய சூக்கும பொருள் அது. எனவே இது 5ம் உடம்பாக எப்படி வருது? நமக்காக ஆசிரியர் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்கிறார். இந்த தொல்காப்பியத்து சூத்திரத்துக்கு கீழே பாருங்கள், அடுத்த பத்தியில் ஆன்மா ஒரு காயம் இவற்றால் உற்று ஆம் என கூட்டுகன்னு கொடுத்துருக்கிறார். மற்றதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டோங்க, அதை மட்டும் பாருங்கள். உயிர் 50 பூதத்தாலான உடம்பை பெறுதல். எப்படி பெறுகிறது? இப்போ வெளியில் பார்க்கும்போது மண் இது, அதே நம்ம உடம்புக்கு வந்துன்னா எப்படி இருக்கும்? எலும்பு, தசை, தோல், நரம்பு, மயிர் முதலானவை மண்ணின் கூறு. வெளியே பார்க்கும்போது மண், அது நம்ம உடம்பாக வரும்போது என்னவாயிரும்? எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர், இதெல்லாம் ஒரு மண்ணின் கூறு. சரி, இதுவே நீர் வெளியில் இருக்கும்போது H2O, அதே உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பேர் பாருங்கள்? மூத்திரம், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம், விந்து. நீரினுடைய பகுதி உடம்புக்குள்ளே இந்த 5 கூறாக நிற்கிது. வெளியில் வெறும் தண்ணி தான். உள்ளுக்குள்ளே போச்சுன்னா இதுக்கு வேறு வேறு பெயர் பெற்று இருக்கிறது. சரி, இப்போ வெளியில் இருக்கும்போது நெருப்பு சுடும், ஒன்று விக்கும். அதே உடம்புக்குள்ளே உறக்கம், பசி, நீர் வேட்கை, சோம்பல், சினம், ஒன்றோடு ஒன்று சேர்தல் முதலியன தீயின் இயல்பின. இப்போ உங்களுக்கு எப்போ நீங்கள் சரியாக உறங்கலையோ உடம்பு சூடாயிடும். உறக்கம் கெடுமானால் உடம்பு சூடாயிடும். என்றைக்காவது நீங்கள் தூங்காமல் இருக்கிற அன்னைக்கு ஒரு வேளை தூக்கம் வரல, தூங்கலை அப்படின்னா உடம்புல அந்த சூடு தெரியும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது மாதிரி பசி அப்படிங்கிறது வெப்பம் காரணமாகத்தான் பசிக்கும். வெப்பம் காரணமாக தான் பசிக்கும். இப்போ வெயில் காலம் நல்லா பசிக்கும். இதுவே நீங்கள் ஒரு அமெரிக்காவோ சுவிட்சர்லாந்தோ
இல்லை ஊட்டி கொடைக்கானலோ போய் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா பசிக்காது. ஏன்? இந்த வெப்பந்தான் பசியை கொடுக்கும். வெப்பம் குறைஞ்சிச்சுன்னா பசிக்காது. எவ்வளோ பெரிய சயின்ஸை நம்ம நூல் எளிமையாக ஒரு பாட்டில் ஒத்த வரையில சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. இப்போ உடம்பு சூடு என்பது உறக்கம் குறையுமானால் உடம்பு சூடாயிடும். உடம்பு சூடாக இருந்தால் தான் பசிக்கும். உடம்பு நீங்கள் சூட்டுக்கு போதிய சூடு இல்லைன்னா பசிக்காது. எனவே குளிர் பிரதேசத்தில் இருக்கும்போது நமக்கு உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ள இயலாது. அதனால தான் நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டில் மேலே இருக்கும் சாப்பிட்றதில்ல. நீங்கள் எங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் குளிர் பிரதேசம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு போய் பாருங்கள். ப்ரெட்டு ஜாம்பு தான். நமக்கு அப்படி இல்லை. சம்பா அரிசி இல்லைங்களா, அருமையான சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பு, அப்புறம் மேலே என்ன அது மிளகு ரசம், அப்புறம் அந்த ரசம் இந்த ரசம்னு, அப்புறம் தயிர் மோர் அடித்து நொறுக்கு ஆனதாகட்டும். அறுசுவை உணவு. நம்ம பார்டரை தாண்டுனா இது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம வீட்டில் அம்மா கொடுக்குற ரசம் மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி போய் எங்கேயாவது ரசம் சாப்பிட முடியுங்கன்னு பாருங்கள், பார்க்கலாம். சீரக மிளகு போட்டு மிளகு ரசம் போட்டு அம்மா தருவாங்களே, அப்படி ஒரு ரசத்தை நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டினா சாப்பிட முடியுமா என்ன? பச்சை தண்ணி தான் இருக்கும், ரசம் இருக்காது. நம்ம வீட்டில் பரும்பு சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன அதே போய் நார்த் இந்தியாவில் போய் பருப்பு சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள், அவனும் தருவான் டால். அதுக்கு பேர் டால்னு பேர். எப்படி தெரியுமா இருக்கும்? தண்ணி மாதிரி தான் இருக்கும். சப்பாத்தியை வச்சு போட்டு டால் கொண்டாந்து வச்சுருவான். எப்படா சாப்பிட அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. நீங்கள் பிதுக்கு முடிச்சிருப்பீங்க. பக்கத்தில் வருவான், 2 கை எடுப்பான், சப்பாத்தி இப்படி கிழிப்பான், அதுவே இப்படி மடித்தான ஸ்பூன் ஆகிடும். அப்படியே எடுத்து வச்சு போட்டு உள்ளே போட்டுக்குவான். ஏன்? நமக்கு சாம்பார் பருப்பு சாம்பார்னால் கட்டியாக வச்சு நெய்யை போட்டு ஊற்றி சாப்பாட்டை ஊற்றி பிசைஞ்சு அடி அப்படி சாப்பிட்டா தான் சாம்பார், பருப்பு சாம்பார்னு பேர். நமக்கு கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு விட்டு சாம்பார்னால் எங்கள் அம்மா வைப்பாங்க பாருங்க. சம்சாரத்தை சொல்லியே திட்டு வாங்குவோம். அதுக்கு உங்கள் அம்மாவே பண்ண சொல்லி தானே என்னையா பண்ண சொல்கிறீங்க? இல்லை, எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன மட்டும் எனக்கு இவ்வளோ தான் வருது. இல்லை, நீ எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா மாதிரி, அது உங்கள் அம்மா மாதிரி உங்கள் அம்மா தான் செய்ய முடியும். நான் இப்படித்தான் பண்ணுவேன், முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லை பருப்பு சாம்பார் சாப்பிடாதீங்க அப்படின்னு சம்சாரம் சொல்லுமா இல்லையா? வீட்டில் இதெல்லாம் பிரச்சனையில் இருக்கிற ஒன்று தானே, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த பருப்பு சாம்பாரோ அல்லது இந்த ரசமோ நம்ம பாரத்தான்னா கிடையாது. ஏன்? உணவில் கூட சாமி நமக்கு அவ்வளோ கொடுத்து வச்சுருக்குற. நமக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கைன்னா தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் தான் ராஜபோக வாழ்க்கை. மற்ற பக்கம் போனோம்னா ரொட்டி துண்டு சாப்பிட்டே நொந்து போயிடுவோம். எங்கேயாவது இந்த வடநாட்டுக்கு இந்த அமர்நாத்து போகிறேன், கேதார் போனோம்னா, சாமி என்னை வீட்டில் கூட தயவு செய்து சீக்கிரம் விட்டுடுங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோ கொடுமை இருக்குது. அதனால் சிவசிவா நான் என் ஊர்லேயே இருந்துட்டு சாமியை கும்பிட்டுக்கிறேனப்பா. ஏன் ஞான சம்பந்தர் மாதிரி நான் இங்கேருந்தே கும்பிட்டுக்கிறேன்னு முடிவு பண்ணிடுவோம். அங்கே போகாத வரைக்கும் தான் அங்கே போகணும். அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க. ஒரு தடவை போனீங்கன்னா நான் இனிமேல் வல்ல சாமி நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு இருந்துடும். அப்படி ஒரு சூழல். எனவே நெருப்பு என்ற ஒன்று உடம்பு. இப்போ இந்த 5 சேர்ந்து நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆகாயம், இப்போ நம்ம பார்த்தோம், நெருப்பு வரைக்கும் பார்த்தோம். காற்று என்ன பண்ணும்? ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல் முதலியன. நம்ம உடம்பில் காற்று சரியாக இயங்கணும். அந்த காற்றின் இயக்கம் இல்லைன்னா உங்களால் உட்கார்ந்துருக்க முடியாது. நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா காற்றினுடைய துணையோடு தான் உட்கார்ந்துருக்குறோம். சரி, எழுந்துருங்கன்னு சொன்னால் மூச்சை பிடிச்சிட்டு தான் எந்திரிப்போம். ஆனால் மூச்சு பிடிச்சிருக்கிறதே தெரியாமல் எந்திரி நிற்போம். எப்போ இதெல்லாம் தெரியும்? மூச்சு பிடிச்ச அன்னைக்கு தெரியும். நிற்க முடியல, பிடிச்சிக்கிச்சிங்க, அப்போ ஐயோ பிடிச்சி உட்காந்துங்க அப்படின்னு. அப்போ அந்த காற்று சமமாக இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம். உட்காரோம் எந்திரிங்க. ஆனால் உட்கார்ந்தாலும் மூச்சை பிடிச்சி தான் உட்காரணும். எழுந்தாலும் மூச்சை பிடிச்சி தான் எழுந்திருக்கணும். நடந்தோம்னா மூச்சு வாங்கும், ஓடுனா மூச்சு வாங்குதா இல்லையா? டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு மூச்சு வாங்குதா? ஓடுறவங்களுக்கு மூச்சு வாங்குதா? அப்போ நமக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு வந்து நின்னீங்கன்னா உடனே தண்ணி குடிக்க மாட்டோம். இருப்போம், ஒரு நிமிஷம் நடந்து தானப்பா வந்தேன், மூச்சு வாங்குது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அப்புறம் தான் தண்ணி குடிக்கிறோம்.
அப்போ நடத்தல், நிற்றல், ஓடுதல், கிடத்தல் இதெல்லாம் காற்றின் துணையாகத்தான் நடக்குது. சரி, ஆகாயத்தின் துணை என்ன? மயக்கம், விருப்பு, வெறுப்பு, அச்சம், நாணம் முதலியன ஆகாயத்தின் கூறுகள். இப்போ இந்த 5 பூதமும் வெளியிலையும் இருக்குது, உடம்புக்குள்ளேயும் இருக்குது. உடம்புக்குள்ளே இருக்கும்போது வேறு வேறு பேர் பெற்று இருக்குது. வெளியில் இருக்கும்போது 5 பேர் தான்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குது. நாங்கள் நீ வெளியெல்லாம் எதை பார்க்குறையோ அது உனக்குள்ளேயே இருக்குதுயா. நாங்கள் வேறு எதுனாலும் இல்லை. இந்த 5 பூதம்தான் உலகம், 5 பூதம்தான் இந்த உடம்பு. எனவே 2க்குரிய தொடர்பை இந்த பாட்டு சொல்லிடுச்சு. சரி, அடுத்த பாட்டை பாருங்கள். இந்த பாடலில் இந்த 5க்கும் உரிய நிறமும் எழுத்தும் சொல்ல போகிறார். பொன், பார், புனல், வெம்மை, பொங்கும் அனல், சிவப்பு, வன்கால், கருமை, வளர், வான், தூமம் என்பார் எழுத்து ல, வ, ர, ய, அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. முன்னையே அட்டவணை பார்த்துட்டோம். பார்னா 2 பொருள். பார், இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்ல, பார் அப்படின்னு சொல்லுமா, அது ஒரு பார். இன்னொன்று, இப்போ பார்னா வேறு பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பார், அங்கங்கே அரசு பார்களை திறந்து வச்சுருக்குது அப்படிங்கிற அந்த பார் ஆகிப்போச்சு இல்லைங்களா? அந்த பாரில் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. பார்னா உலகம்னு ஒரு பொருள் இருக்குது, மண். எனவே பொன், பார். இந்த நிலத்துக்கு நிறம் பொன் நிறம். பார்னா மண்ணுன்னு அர்த்தம். அகண்ட பாரதம், பறந்திருக்கிற மண் அப்படின்னா பார். அதனால் பார்னு பேர். சரி, அப்புறம் உற்றுப்பார், நோக்குதல், பார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து புனல், வெம்மை. நெருப்புக்கு அனல் அப்படின்னார். பொங்கும் அனல், சிவப்புன்றார். காற்றுக்கு கருப்பு, ஆகாயத்துக்கு தூமம். சரி, இதுக்கு எழுத்து இவற்றை பார். இப்போ இந்த சொல்லில் 2 இடத்துல பார்னு வருது. முதல் அடியில் பார் என்பது மண்ணை குறித்தது, கடைசி வரியில் பார் என்பது ஆராய்ந்து பார்னு அர்த்தம். உற்று நோக்குவாயாக என்னும் எழுத்தமதாய் நிற்கும். பாராதிக்கு என்றும், ஆக பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும். மண் முதலானவற்றுக்கு இந்த 5 எழுத்து பீஜ எழுத்துக்களாக நிற்கும்னு பேர். சரி, அடுத்த பாட்டை பாருங்கள். அடுத்த பாட்டில் இவற்றினுடைய சிம்பல்ஸ், அடையாளம் சொல்லுகிறார். வடிவம் அல்ல, சிம்பல் சொல்லார். குறி, குலிசம், கோகணதம், கொள், சுவத்தி, குன்றா, அரு, புள்ளி, ஆர், அமுத, விந்து, பிரிவின்றி, மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் போதும். குலிசம் வஜ்ராயுதம், கோகணதம் தாமரை, ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தியை முன்னையே பார்த்துட்டோம். அரு புள்ளி காற்றுக்கு, ஆகாயத்துக்கு அமுத விந்து என்று 5ஐயும் ஆகமம் சொல்லுகிறது. இது சிவாகமத்தில் இருக்கிறது. சிறந்த மாணவனே கவனமாக கேள். ஒன் புதல்வா, ஒன் என்பதுக்கு சிறந்த என்று பொருள். சிறந்த மாணவனே, இதை நீ நன்றாக கவனித்து கொள்வாயாக அப்படின்ட்டார். நீ அடுத்த பாட்டில் இந்த பூதங்களுக்குரிய தெய்வம், அவருக்குரிய தொழில், பூதம் பூதத்துக்குரிய தொழில் 2ஐயும் சொல்ல போகிறார். பாருங்கள். பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார், அயன்னாதி ஐவராம், ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால், தோற்றம் முதல் 5ம் பழுதரவே பண்ணுவார்கள் பார். பாராதி மண் முதலான 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள், அந்தந்த பொருளுக்குரிய தலைவர்களாக 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆறார். ஆர் ஆர் யார் யார் அப்படின்னு கேட்டார். அதை நான் சொல்கிறேன்ப்பா. அயனாதி ஐவராம், பிரம்மன் முதலாக ஐவர்னர். அந்த 5 பேர் யாருன்னு நான் முன்ன படிச்சிட்டோம். பிரம்மன், திருமால்,
உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம். எனவே ஆதி ஐவராம். அவங்களுக்கெல்லாம் என்ன தொழில்? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில், ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால். பிரம்மன் படைப்பைத்தான் செய்ய முடியும், காக்க முடியாது. திருமால் காத்தல் தான் செய்ய முடியும், படைக்க முடியாது. ஏன்? தொழிலுக்கான பேர். நீங்கள் நெசவு செய்தீங்கன்னா நெசவாளர்னு பேர், உழவு செய்தீங்கன்னா உழவர்னு பேர், மீன் பிடிச்சிங்கன்னா மீனவர்னு பேர். தொழிலை கொண்டு பேர் சொல்லப்பட்டது. அது மாதிரி இவர் படைக்கிறனால தான் பிரம்மன். இவர் காப்பாருன்னா அவருக்கு பிரம்மன் பேர் வேண்டாம், திருமான்னு பேர் வச்சிடலாம். ஏன்? அதான் காக்கிறார்ல. அப்போ படைத்தலால் தான் பிரம்மன். காத்தல் என்ற தொழிலை செய்வர் யாரோ அவருக்கு தான் திருமால்னு பேர். ஒருவேளை திருமாலே காப்பாருன்னு படைப்பார்னு சொன்னீங்கன்னா அவருக்கு திருமாலுக்கு திருமால் பேர் வேண்டியதில்லை, அவருக்கு பிரம்மன்னு பேர் வச்சிடலாம். அதனால் தெளிவாக நூல் சொல்லுது, மறந்துடக்கூடாதுங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய புராணங்கள் படிச்சிருப்பீங்க, கதைகளை கேட்டிருப்பீங்க, அங்கங்கே பிரசங்கங்கள், அங்கங்கே நிறைய கதைகள் நிறைய படிச்சிருப்போம். நிறைய தடுமாற்றம் இருக்கும். இதை படிச்சிட்டிங்கன்னா தடுமாற்றம் காணாமல் போயிடும். எப்படி சார் தடுமாற்றம் காணாமல் போகும்? சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ பிரம்மாவின் வேலை படைத்தல். என்ன சார் படைப்பார், எப்படி படைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிறோம். நாம் இதுக்கு முந்தைய பிறப்பு முடிஞ்சிருக்குமா இல்லையா? முடிஞ்ச பிறகு அடுத்த பிறப்புக்கு வரக்கு முன்னாடி இந்த பிரம்மா என்ன பண்ணுவார்? நம்ம எடுத்து நம்ம வினை கணக்கெல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு இந்த உயிரை இன்னாருக்கு, இன்ன பெற்றோருக்கு, இந்த மண்ணில் இத்தனை மணிக்கு இன்ன வகையில் பிறப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்னு எழுதி அவருக்கு அவர் செய்த பாவ புண்ணியத்துக்கேற்ப இன்னென்ன வகையான இன்பங்களும் இன்னென்ன வகையான துன்பங்களும் அவருக்கு இத்தனை மணிக்கு இன்பம் வரணும், இத்தனை மணிக்கு துன்பம் வரணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல்டு போட்டு எல்லாம் எல்லாம் பண்ணி முடித்து ஒப்பம் அப்படின்னு பிரம்மா கையெழுத்து போட்டுருவார். போட்டுட்டு ஃபைலை சிவபெருமான்ட்டு அனுப்புவார். சிவபெருமான் பார்ப்பார், ஓகே ரைட் அப்படின்ட்டார்னா பிறப்புக்கு வர வேண்டிதான். இப்போ இதில் என்ன வேலைன்னு கேட்டால், பிரம்மாவுக்கு நம்ம கணக்கை எழுதி நம்ம எத்தனை ஆண்டு காலம் இந்த உடம்பில் இருக்க வேண்டும் என்று எழுதுகிற கணக்கு அவருக்கு டிபார்ட்மெண்ட் வாரியாக அவர் கொடுத்த வேலை. யார் கொடுத்துருக்கிறா? சிவபெருமான் கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்த வேலையை ஒப்புதல் பெற்று தான் அவர் அனுப்ப முடியும். அந்த ஒப்புதல் யார் கொடுக்கணும்? சிவபெருமான் தான் கொடுக்கணும். இப்போ ஒரு துறையின் அமைச்சர் இருக்கிறாருங்க, ஒரு புதிய திட்டத்தை வரையறை பண்ணுறார். அவர் என்ன பண்ணலாம்? தன் துறையின் வாரியாக முடிவு செய்துட்டு அவரே கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. நேராக அந்த திட்ட வரையறையை நேராக முதல்வரை போய் பார்த்து இந்த மாதிரி இந்த திட்டத்தை இப்படி செய்கிறேன்னு போய் அவர்கிட்ட சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அவருடைய ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்ற பிறகு சரி நீயே சொல்லிவிடுன்னா அவர் சொல்லலாம். சரி நான் சொல்லணுன்னா அவர் தான் சொல்லுவார். அதை விட்டு கூட இல்லை என் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் மூக்க நுழைக்கூடாது, நான் தான் சொல்லுவேன்னா சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நீ போயிட்டு வா, நான் வேறால போட்டுருவார். அப்போ அந்த முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? துறை சார்ந்தவர்களுடைய அறிக்கையை அவங்ககிட்ட கொடுக்கணும். அதில் நல்லது தீமை ஏதாவது இருக்குன்னா பார்த்து திருத்தம் செய்து நடைமுறைப்படுத்துவதற்கான துறைக்கு அதை பேப்பரை கொடுக்குற வேலை யாருது? முதல்வருடையது. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், நம்ம தலையெழுத்துறை எழுதுகிற வேலை மட்டும்தான் அவர் வேலை. எழுதி முடித்து சீல் வச்சுட்டாருன்னா என்ன முடியாது? சீலை உடைக்க முடியாது. கோப்புக்குள்ளே எங்கேயாவது உள்ளே சொருக முடியுமா என்ன? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேளை பண்ணான்னா சீட்டு கிழிஞ்சிடும் அவருக்கு. மறந்துடாதீங்க. இந்த உண்மை தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம் வந்தாச்சு, பிறப்புக்கு வந்துட்டோம், நமக்கு எழுதப்பட்டாச்சு இத்தனாம் தேதி இன்ன இன்பம், இன்ன தேதியில் துன்பம், இதெல்லாம் வரையறை செய்யப்பட்டு நமக்கு அப்படியே டே பை டே வந்துட்டுருக்குது. எப்படி? இந்த ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டோம்னா பேஷண்ட்டுக்கு டாக்டர் வருவார், செக் பண்ணி பார்ப்பார். எல்லா இசிஜியும் எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சு. எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அவர் பார்ப்பார். 8 மணிக்கு இன்ன டோஸ் கொடு, 9 மணிக்கு இந்த டோஸ் கொடு, 10 மணிக்கு இன்ன கொடு. அவர் 1 ஹவருக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு பேஷண்ட் படுத்துருக்கிற பெட்டில் ஒரு அட்டையை கட்டி தொங்க விட்டு டைம் டேபிள் போட்டிருப்பார். நேரம் போட்டிருப்பார், மருந்து போட்டிருப்பார், மருந்தின் அளவு போட்டிருப்பார். அங்கே இருக்கிற செவிலி தாயோ அல்லது டியூட்டி டாக்டரோ என்ன பண்ணணும்?
அதுக்கு டைமு பிரகாரம் பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் கூடுதலாக ஏதாவது கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. குறைச்சி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன்? சீஃப் டாக்டர் வந்து பார்த்து இதை கொடுன்னு எழுதி கொடுத்து போயிருக்கிறாரு. அதை நடைமுறைப்படுத்துவது தான் அவங்க வேலையை ஒழிய, இவங்க ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அவரை கூப்பிடணும். சார் நீங்கள் கொடுத்தது கொடுத்தேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. உடனே அவர் போட்டு பார்த்துட்டு என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, நீங்கள் தாமதமாக கொடுத்தீங்களா, அளவு குறைஞ்சி போச்சா, இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு எல்லாம் சரின்னா அவர் தான் சொல்லணும். அதை விட்டு போட்டு எங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க, நான் 10 நிமிஷம் லேட்டாக கூட கொடுப்பேன், சீக்கிரம் கூட கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்க முடியும்னா, அவர் 8 மணின்னு போட்டால் 8க்கு தான் கொடுக்கணும், 9ன்னு போட்டால் 9 தான் கொடுக்கணும். ஏன்? அது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் கூட்டி குறைக்கிறதுக்கு உங்கள் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறது. இது எப்படியோ அப்படியே இப்போ மனசில் வச்சுக்கோங்க. நாமெல்லாம் பேஷண்ட், நோயாளி. நமக்கு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட் எழுதி கொடுக்குற மாதிரி சீட் எழுதி வச்சுட்டார். 24ஆம் தேதி 9 மணிக்கு உனக்கு 2 இட்லி வழங்கப்படும், 2 தோசை வழங்கப்படும், 2 வகையான சட்னி வழங்கப்படும், 1 சாம்பார் வழங்கப்படும் அப்படின்னா அதுதான் வரும். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் வர்றது அதுதான் வரும். நீங்கள் ஒருவேளை கூடுதலாக சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, 2 இட்லி சாப்பிடும்போதே வேலை வந்துடும், பொட்டுன்னு வச்சு போட்டு போக வேண்டியதான். நிறையா சாப்பிட்ணுன்னு நினச்சேன், முடியாமல் போயிடுச்சு, சாப்பிடவே முடியாது. ஏன்? எழுதப்பட்டது இன்றைக்கி மெனு 2 இட்லி தான், அதுக்கு மேலே போகாது. இது மறந்துடக்கூடாது. பார்த்தா வேடிக்கையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் திட்டமிட்ட வண்ணம்தான் ஒன்றொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்போ இறைவனுடைய ப்ரீ பிளானில் தான் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன நினைப்பு தெரியுங்களா? நானே இயங்கி கொண்டு இருக்கிறேன், நான் நினச்சா தூங்குவேன், நான் நினச்சா எந்திரிப்பேன், நான் நினச்சா சாப்பிடுவேன். நீங்கள் நினச்சா ஒன்றுமே நடக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினச்சி பாருங்கள், நினச்சி காய போடலாம் இல்லையா? அது ஒன்றும் நடக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் நினைக்கிறத நடக்கிறதா என்னத்துக்கு ஆகிறது? நிச்சயமாக இல்லை. சரி, அப்போ ஒரு திட்டமிட்டலில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ப்ரீ பிளானிங்கில் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட இடத்துல ப்ரோக்ராம் பிரகாரம் போயிட்டுருக்குறோம். இதில் நீங்கள் போய் இப்போ இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பிரம்மாவின் வேலை படைக்கும்போதே நமக்கு எழுதிட்டார். எத்தனை ஆண்டு இருக்குன்னு எழுதியிருக்கிறாரோ அவ்வளோ ஆண்டு தான் இருக்கலாம். அந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கிளம்பி ஆகணும். நாம் என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பிரம்மா இருக்கிறார். அங்கே கொண்டு உங்கள் சாதகத்தை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அழித்து எழுதி கொடுத்துருவார்னு போய் கும்பிட்டுட்டு இருக்கிறோமே. தெரியுமா உங்களுக்கு அப்படி ஒரு கோயில் இருக்கிறது? நல்லதாக போச்சு. காசு மிச்சம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உடனே தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுவீங்க? நாளை காலையில் டிக்கெட்டு புக்கு பண்ணிப்பேன், நேராக போய் அந்த கோயிலில் போய் இறங்கி அந்த சாமி போய் பார்த்து நம்ம சாதகத்தை கொடுத்து கொஞ்சம் சாமி கொஞ்சம் திருத்தி கொடுயா அப்படின்னு. சரி, அவர் நம்பால் வந்திருக்கான்னு அவர் கொஞ்சம் திருத்தி கொடுத்துட்டான்னு வச்சுக்கினேன், கோப்பில் எங்கேயும் நடந்து போச்சுன்னு மேலே இருக்க ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சீட்டை கிழிச்சிடும். மறந்துடக்கூடாது. சீல் வைக்கப்பட்ட கவரை பிரிக்கிற அதிகாரம் ஒருத்தருக்குமே இல்லை. அந்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாச்சுங்க, அது நடந்து தான் தீரும். அதில் மாற்றம் நிகழணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சுப்பீரியரை போய் முறையிடணும். அங்கே போய் முறையிட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சுப்பீரியர்கிட்ட போய் நிற்கணும். அவர் தான் ஏதாவது மாற்றம் பண்ணலாம்னா பண்ணலாம். அந்த அதிகாரம் அவர் கையில் இருக்குதே ஒழிய பிரம்மா கையில் இல்லை. ஏன்? சாமி பார்த்து செக் பண்ணி சைன் பண்ணி சீல் வச்சுட்டாரு, நீ திருத்த முடியாது. ஒருவேளை சாமி கோப்பு டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தால் பிரம்மா கொஞ்சம் திருத்தம் பண்ணி கொடுக்கலாம். அதான் கோப்பு போய் கையெழுத்து போட்டு சீல் வச்சு அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் திருத்தம் பண்ண முடியுமா என்ன? அப்படி திருத்தம் பண்ணால் என்ன பண்ணிடுவான்? கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையோ? இது எங்கேயோ இடையில இடைச்சல்கள் வந்திருக்குது, கண்டுபிடிச்சிருவலாமா? நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். எனவே பிரம்மா அப்படி செய்ய இயலாது. எனவே யாராவது சொன்னாங்கன்னா, இல்லை ஏதாவது ஆன்மீக மலர்னு ஒரு புத்தகம் நிறைய பத்திரிக்கை அருது, அந்த பத்திரிக்கையெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் தலையெழுத்தையே மாற்றி விடுவார்கள், எனவே இந்த கோயிலுக்கு வாங்க, சாதகத்தை வையுங்க, பூஜையை பண்ணுங்க, உங்கள் தலையெழுத்தே மாறிடுன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை பத்திரமாக மூடி வச்சுட்டு சிவசிவான்னு கம்முன்னு இருந்தீங்கன்னா நல்லது. நேரம் மிச்சம், காசு மிச்சம். ஒருவேளை நம்பி போனீங்கன்னா எல்லாம் மோசம்தான். அப்படி செய்ய இயலாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏன்னா இவை வேறு. நமக்கு அந்த அதிகாரம் சிவபெருமான் கையில் மட்டும்தான் இருக்கிறது.
அவர் மட்டும்தான் மாற்ற முடியும். அப்படி மாற்றணும்னா நீங்கள் அன்பு செலுத்தணும். அந்த அன்பு எல்லையில்லாத அன்பாக இருக்கும். லிமிட்டுக்குள்ளே வச்சு அன்பு செலுத்தினாலாம் மாற்ற மாட்டார். எல்லையில்லாத அன்பை நீங்கள் அவர் மேலே செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு விதி விலக்குகள் வழங்கப்படும். இல்லைன்னா விதி விதியாகத்தான் நிற்கும். மறந்துடாதீங்க, இந்த குறிப்புக்காகத்தான் இந்த செய்தி. அப்போ படைக்கக்கூடிய பிரம்மன் அதை மட்டும்தான் பார்ப்பார். காத்தல் காக்கிற மட்டும்தான் செய்வார். அழித்தல் அழித்தலை மட்டும்தான் செய்வார். மறைத்தல் மறைத்தலை மட்டுமே செய்வார். அருள் செய்பவர் சதாசிவர். இந்த 5 தொழிலையும் செய்கிற ஆளுக்கு பேர் சிவபெருமான்னு. இவங்க 5 பேரும் வேறு வேறு தொழில் செய்கிறவங்க. 5ஐயும் செய்கிறவர் தான் நாம் வணங்குற சிவபெருமான். இப்போ இந்த பாட்டில் இவங்க 5 பேரும் 5 தொழில் பண்ணுவாங்க மட்டும்தான் சொன்னார். என்ன தொழில்னு சொல்லலை. அடுத்த பாட்டில் சொல்ல பாருங்கள். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரன், சொல்லில் இடம்பெறவே என்றும் திரோவிப்பவர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம். படைப்பது பிரம்மா, காப்பது திருமால், அழித்தல் உருத்திரன், திரோவிப்பவர், திரோதானம்னா மறைத்தல், திரோவிப்பவர் மகேஸ்வரர். மகேஸ்வரரை பாட்டில் ஈசர்னு சொல்லியிருக்கிறார். ஈசர்னா மகேஸ்வரன் அர்த்தம். அந்த ஈசன் மகேஸ்வரன், அவர் மறைப்பு செய்வார். சதாசிவர் என்பவர் தான் அனுக்கிரகம் செய்வார், அருள் செய்பவர் சதாசிவர்னர். சரி, இனி அடுத்த பாட்டில் 5 பூதங்களுக்குமான குணம், அவற்றினுடைய தொழில். பாட்டை பாருங்கள். மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. முன்னையே பார்த்துட்டோம். கடினமாக இருப்பதனால தாங்கும், மென்மையாக இருப்பதனால பதமாக்கும், சுடுவதால் ஒன்றுவிக்கும், அதுக்கப்புறம் சலித்து திரட்டும், ஆகாயம் நிரந்தரமாய் நின்று இதற்கு இடம் கொடுக்கும். இப்போ 9 பாட்டுங்க. 9 பாட்டில் 3 பாட்டு வணக்க பாடலாக போச்சு. குரு வணக்கம் ஒரு பாட்டு, விண்ணப்பம் ஒரு பாட்டு, குருநாதர் சொன்ன ஒரு பாட்டு. 3 பாட்டை கழிச்சிட்டா மீதி 6 பாட்டு. 6 பாட்டில் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற செய்தி என்னன்னு கேட்டால், 5 பூதங்களுக்கான வடிவம், நிறம், எழுத்து, அடையாளம், தெய்வம், தெய்வத்தின் தொழில், பூதத்தின் குணம், பூதத்தின் தொழில். இது இந்த நூலை படித்தா மட்டும்தான் உண்டு. வேறு நூல் படிச்சிங்கன்னா இந்த செய்தி இல்லை. அப்போ இந்த உண்மை விளக்கத்தில் இந்த நீங்கள் படித்து கொடுத்துருக்கிற ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 2 வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கீங்களா? இது சரியாக போச்சு. இனிமேல் நடக்கிறதுலாம் ஃப்ரீ. கொடுத்த 1000 ரூபா எதுக்கு சரியாக போச்சு? இந்த 5 பூதத்தை பற்றி இத்தனை உண்மை சொன்னதுக்கே நீங்கள் கொடுத்த ஃபீஸ் சரியாக போச்சு. இனி நடத்துகிறலாம் ஃப்ரீ கிளாஸ். உண்மை அதுதானுங்க. வேறு எங்கேயாவது இந்த உண்மையை சொல்லி கொடுப்பாங்களா? இல்லையே. அவங்க வேறையே தானே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சித்தாந்தம் இந்த உண்மையை உறக்கச் சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த 5 பூதத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த 5 பூதத்துக்கு அடுத்தது அவர் ஒரு 5 சொல்ல போகிறார். அந்த 5க்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, ஐம்புலன் என்று பெயர். புலன், பூதம் வேறு, புலன் வேறு. ஐம்பூதம், ஐம்புலன். இந்த புலன் என்பதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன. சூக்கும பூதம்னு ஒரு பேர். ஐம்புலன் அப்படிங்கும்போது புலன் என்று சொல்லலாம், அல்லது சூக்கும பூதம் என்று சொல்லலாம். இன்னொரு பேர் தன்மாத்திரைகள் என்று பெயர். இதை நீங்கள் தான் குறித்து வச்சுக்கணும். இந்த புலன் என்பதற்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று சூக்கும பூதம், இன்னொன்று தன்மாத்திரை அப்படின்னு சொல்லுகிற பேர். இப்போ நீங்கள் தேவார பதிகங்கள் அல்லது திருவாசகத்தில் நிறைய பாட்டை புலன் புலன் புலன்னு பாடியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5 திருவாசக பதிகத்தில் பார்க்குறோம். அதே சிவபுராணத்தில் மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய, புலன் 5 வஞ்சனையை செய்ய அப்படின்னு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஆம்.
அப்போ அங்கே சொல்லப்பட்டது புலன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஐம்புலன் என்பது எதுன்னு கேட்டால் 5 பொருள். திருக்குறளில் இதைத்தான் சொன்னார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொன்னார். செய்யுள் என்பதனால வரிசையை மாற்றி சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. வரிசையாக சொல்லணும்னா எப்படி சொல்லியிருக்கணும்? இப்போ நம்ம நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி தான் நம்ம வரிசையாக சொல்லணும். நிலம் கீழே இருக்குது, நிலத்துக்கு மேலே நீர் இருக்குது, நீருக்கு மேலே நெருப்பு, நெருப்புக்கு மேலே காற்று, காற்றுக்கு மேலே ஆகாசம். ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே. இதான் வரிசையாக சொன்னான். மாற்றி மாற்றி சொன்னால் என்ன சொல்லலாம்? 5 சொன்னால் சரின்னா ஆகாயம், அப்புறம் நீர், அப்புறம் காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நிலம். தப்பு இல்லை, ஆனால் மாற்றி மாற்றி சொல்லிக்கிங்கன்னு அர்த்தம். நீங்கள் வரிசையாக சொன்னீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி, இது கண்ணுக்கு தெரிகிற பொருள். இந்த கண்ணுக்கு தெரிகிற 5 பொருளும் தோன்றுவதற்கு மூலப்பொருள் 5 பொருள் இருக்கிறது. இதை சித்தாந்தம் தான் சொல்லுது. சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல, மறந்துடாதீங்க. விஞ்ஞான உலகம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் மெய்ஞானம் சொல்லுகிறது, இந்த மண் தோன்றுவதற்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, நீர் தோன்றுவதற்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, நெருப்பு தோன்றுவதற்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, காற்று தோன்றுவதற்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, ஆகாயத்துக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனர்? அந்த மூலப்பொருளின் தன்மை இந்த பொருளுக்குள்ளே இருக்குது பாருனர். மூலப்பொருளின் தன்மை அது தோன்றுகிற பொருளில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது அதிலிருந்து தோன்றுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மண்ணுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வாசனை. மண் வாசனைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சினிமா படம் இல்லைங்க, மண் வாசனைன்னு ஒரு காலத்துக்கு ஒரு படம் வந்துச்சு. அந்த வாசனை இல்லை. இன்றைக்கி நம்ம சென்னையில் உட்காந்து மண் வாசனைனா காமெடி. கூவத்து வாசனை வேணால் வரும், மண் வாசனை வராது. கொஞ்சம் கிராமமாக இருக்கிற பகுதியில் அப்படியே லேசாக மழை பெய்து அப்படியே நின்றுச்சுன்னா அந்த சூட்டுக்கு அப்படியே மழை தண்ணி விழுந்து அப்படியே ஆவி ஆகி நிற்கும் பாருங்கள், ஒரு வாசனை அப்படியே வரும். மண்ணின் வாசனை. ஏன்னா மண்ணுக்கு வாசனை. அப்போ மண் என்பது தூளப்பொருள், அதன் சூக்கும பொருள் வாசனை. நீரில் இருப்பது என்ன இருக்குது தெரியுமா? சுவைன்னு இருக்குது. நீருக்கு இருப்பது சுவை. நீர் என்பது தூளப்பொருள், அதுக்குள்ளே மறைந்திருப்பது சுவை. அதனால் தண்ணி சாப்பிட்டு பார்த்தோம்னா உப்பாக இருக்குதுங்கிறோம், சப்பையாக இருக்குதுங்கிறோம், அமுதம் போல் இருக்குதுங்கிறோம், கல்கண்டு மாதிரி இருக்குதுங்கிறோம். ஒரு தண்ணி ஒவ்வொரு மாதிரி இருக்குதா இல்லையா? ஆம், தண்ணீரில் சுவை இருக்கிறது, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்குது. அப்போ நிலத்துக்குள்ளே மறைந்திருப்பது வாசனை, நீருக்குள்ளே மறைந்திருப்பது சுவை. அதுபோல் நெருப்பில் மறைந்திருப்பது உருவம், காற்றில் மறைந்திருப்பது பரிசம், ஆகாயத்தில் மறைந்திருப்பது சப்தம், ஓசை. இப்போ இந்த ஓசையிலிருந்து ஆகாயம் பிறக்கிறது, பரிசத்திலிருந்து தான் காற்று பிறக்கிறது, உரு என்பதிலிருந்து தான் நெருப்பு பிறக்கிறது, சுவையிலிருந்து தான் நீர் பிறக்கிறது, வாசனையிலிருந்து தான் மண் பிறக்கிறது. அப்போ தூளப்பொருளுக்கு தூளபூதம்னு பேர். அது தோன்றுவதற்கான மூலப்பொருளுக்கு சூக்கும பூதம் என்று பெயர். எனவே நிலம், நீர், காற்று, ஆகாயம் தூளபூதம். இங்கே சொல்லக்கூடிய நாற்றம், சுவை, ஊறு, பரிசம், சப்தம், இந்த 5க்கும் சூக்கும பூதம் அல்லது ஐம்புலன் அல்லது தன்மாத்திரை என்று பெயர். அப்போ நேற்று வரைக்கும் நாம் என்ன படிச்சிருப்போம்? நிலத்துக்கு மூலப்பொருள் இல்லை, அதுதான் ரா மெட்டீரியல் நினச்சிருப்போம். இல்லை, நிலத்துக்கு ரா மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டால் வாசனை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது, அது மூலப்பொருள். அப்போ இந்த 5 பொருளுக்கும் 5 பொருள் மூலப்பொருளாக இருக்கிறது. அந்த மூலப்பொருளுக்கு சூக்கும பூதம் என்றும் தன்மாத்திரை என்றும் ஐம்புலன் என்றும் பெயர். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 5 கூட்டல் 5 10 தெரிஞ்சுக்கிட்டோம். 6 தத்துவம் ஏதுன்னு கேள்வி கேட்டாரா மாணாக்கர்? 36ல் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 5 பூதம் 5 தெரிஞ்சுக்கிட்டோம். ஐம்புலன் 5 கூட்டல் 5
10 தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் எவ்வளோ தெரிய வேணும் நமக்கு? இன்னும் 26 தெரியணும். சாப்பிட்டு போட்டு மெல்ல படிப்போம். எனவே உணவு இடைவேளைக்கு பிறகு 2:30 மணிக்கு மீண்டும் வகுப்பை சிந்திப்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். தென்னாளுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.